வணக்கம். இது அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனலுங்க. நான் உங்கள் விஜயராகவன். இந்த பதிவில் நம்ம ராகு கேது பெயர்ச்சி பற்றியும் 12 ராசிக்கான பலன்கள், வழிபட வேண்டிய திருத்தலங்கள், பரிகாரங்கள், பொதுவான எல்லா ராசிக்காரர்களும் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பகுதி 2ல் கொடுத்துருக்குங்க. ஏன்னா இந்த பதிவில் நம்ம அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடுன்னு சொல்றதுனால முதல்ல ராகு கேதுன்னா யாரு, அவங்களை பற்றி ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது, அறிவியல் என்ன சொல்லுகிறது, அதற்கு பிறகு ஜோதிடத்தில் அவர்களுடைய பங்கு என்ன, இவற்றெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நம்ம பலன்கள் பரிகாரம் பகுதிக்கு போவோங்க. முதல்ல இந்த ஆண்டு வருகிற 26/4/2025 அன்று மாலை 5:25 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறதுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ரிஷிகள் வாக்குலேருந்தெல்லாம் வந்ததுனால அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் திருக்கோயில்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும்னு காஞ்சி மகா பெரியவா கூட ஒரு தர்க்கத்து பிறகு அந்த முடிவுக்கு வந்தார். அதனால கோயில்களுக்கு தெய்வங்களுக்கே அந்த பஞ்சாங்கம்னா அப்ப நாம மீதி தர்க்கங்களை எல்லாம் விட்டுட்டு அதை பின்பற்றுவது சால சிறந்ததாக இருக்கும். இப்ப நம்ம அதனால அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி பற்றி பார்ப்போம். இப்போ ராகு கேதுன்னா யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அப்போ தேவர்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. ஆனா அசுரர்கள் மட்டும் சுக்கராச்சாரியனுடைய அருளால மீண்டும் மீண்டும் பிறந்துடுறாங்க, அதாவது அவங்க உயிர் பெற்றுறாங்க. இதை தேவர்கள் எல்லாம் போய் திருமாலிடமும் பரமேஸ்வரன் இடத்துலையும் சொல்லி இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்தால்தான் நாம இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்து பார்க்கடலை கடைவதென்றும் அதில் கிடைக்கும் அமிர்தத்தை பருகினால்தான் சாகாவரம் பெற முடியும் என்றும் முடிவுக்கு வந்து பார்க்கடலை கடைகிறார்கள். அதற்கு தேவர்கள் மட்டும் பலம் போதாது, அசுரர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் அமிர்தம் தருவதாக சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு தலைப்பகுதியில் அசுரர்களும் வால்பகுதியில் தேவர்களும் இருந்து கடைகிறார்கள். அதில் பல்வேறு பொருள்கள் வருகிறது. அதெல்லாம் அந்த பதிவின் நீளம் கருதி நம்ம அதை வேற இதில் பார்ப்போங்க. இப்போ வந்து அமிர்தம் கடைசியாக வருகிறது. அதை திருமால் எடுத்துக்கொண்டு மோகினி உருவத்தோடு வந்து இந்த அசுரர்களை மயக்கி அவர்களுக்கு தராமல் இருப்பதற்காக மோகினி உருவம் கொண்டு வருகிறார். வந்து எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ பரிமாறிக்கொண்டே வருகிறார். அப்படி பரிமாறிக்கொண்டு வருகிற போது அந்த வரிசையில சந்திர சூரியர்களுக்கு நடுவில் ஸ்வர்பானுன்ற ஒரு அரக்கன் மட்டும் தேவ வேடம் பூண்டு அவர்களுக்கு நடுவில் வந்து உட்காந்துருவான். இப்படி சூரியனுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வர்பானுன்ற அரக்கன் தேவ வேடத்தில் இருந்தானே அவனுக்கு பரிமாறிட்டு சந்திரனுக்கு பரிமாறிட்டு அடுத்து பெருமாள் நகருகிற போது மோகினி அவதாரத்தோடு சந்திர சூரியர்கள் வந்து அவரை காட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பருகாமல் காத்து கொண்டிருக்கும் போது உத்தரவுக்காக இவன் மட்டும் எடுத்து அதை பருகி விடுவான், அதாவது சாப்பிடுவான். அப்ப இவன் வந்து தேவர் இல்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த திருமால் வந்து பரிமாறிக்கொண்டே வந்த அந்த கரண்டினால அவன் கழுத்தை அப்படியே வெட்டி விடுவார். தலை வேறாகவும் உடம்பு வேறாகவும் போய்விடும். அமிர்தத்தை பருகிட்டதுனால அவன் சாகாவரம் பெற்று விடுகிறான். அதனால தலையும் அப்படியே உயிரோடு இருக்கிறது, உடம்பும் அப்படியே உயிரோடு இருக்கிறது. இதை வந்து பைதி சன்னன் அப்படின்ற அசுரன் அந்த தலைப்பகுதியும், அதாவது ஒரு அரசன் அந்த தலைப்பகுதியையும், மினி என்கிற ஒரு அந்தனர் இந்த உடல் பகுதியையும் எடுத்துக்கொள்கிறார்கள். உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதற்கு போய் உதவு போய் அவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ இவர் இந்த ஸ்வர்பானுன்ற அரக்கனாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவனுடைய அந்த மானசபுத்திரர்கள் வழியில் வந்தவர்ன்றதுனால சிவபெருமானை வேண்டி அவர்களுக்கு ஒரு பாம்பின் தலையையும் அந்த உடலையும் பொருத்துகிறார்கள். அதாவது தலைப்பகுதியாக இருந்த அந்த மனித தலைப்பகுதிக்கு பாம்பினுடைய உடலும், உடல் பகுதியாக இருந்த அதற்கு பாம்பினுடைய தலையும் பொருத்தப்படுகிறது. இப்படி மனித முகம் பாம்பு உடலோட ராகுவும், மனித உடல் பாம்பின் தலையோடு கேதுவும் 2 பேரா இவங்க மாறுறாங்க. ஒரு ஸ்வர்பானுன்ற அரக்கன் தான் ராகு கேது என்ற 2 உருவம் பெறுகிறார். இந்த அந்தனர்கிட்ட போய் சேர்ந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா, கேது அவர் நிறைய ஞானம் எல்லாம் கற்றுக் கொடுத்து வேதம் இதெல்லாம் பண்ணதுனால அவர் வந்து ஞானகாரகன் ஆகி விடுகிறார். இந்த அரசனிடத்தில் போய் பயின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்திரியர்களுக்கு உரிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு பெரிய தவம் எல்லாம் செய்து இந்த 2 பேருமே வந்து சிவபெருமானிடத்துல வரம் வாங்கி விடுகிறார்கள்.
கிரக பதவி அவங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின்படி அவர்கள் செய்த பாவ பலன்களுக்கு நீங்கள் ஏற்ப தண்டனையும் அல்லது அவர்களுக்கு தேவைப்படுகிற சிறப்புகளையோ செய்ய வேண்டும் என்கிற வரத்தை சிவபெருமான் கொடுக்கிறார். இதுதான் இந்த ராகு கேதுங்க. இப்போ இந்த ராகு கேது பற்றி அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை பூமி சுற்றி வருகிறது. அது ஒரு நீள்வட்ட பாதை. இப்போ இந்த பூமியை சந்திரன் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இது ரெண்டும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுங்க, அதாவது வெட்டுகிறது. அந்த வெட்டு புள்ளி நிழல் போல் இருப்பதாகவும், அது வடமேற்கில் வெட்டுகிற புள்ளி வந்து கேது என்றும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வெட்டுகிற புள்ளி வந்து ராகு என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். அங்கே ஏற்படுகின்ற அந்த ஆகர்ஷணம், ஈர்ப்பு விசை, அங்கே கிடைக்கிற அந்த சக்தி, மின்காந்த அலைகள், இதை எல்லாத்தையும் வைத்து அந்த பார்க்கிற போது இந்த தலைப்பகுதிக்கு கொஞ்சம் பலம் அதிகமாகவும் அந்த வால் பகுதி கொஞ்சம் பலம் கம்மியாகவும் இருந்ததுன்னு சொல்லுகிறாங்க. இதனால தான் இந்த கேது பார்த்தீங்கன்னா ஒரு புகை மூட்டமாக அப்படியே வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன் போல நமக்கு எங்கேயாவது ஒரு சரியில்லாத இடத்துல வந்தாருன்னா கூட அப்படியே மூடி நம்மளை எதுவும் செய்ய முடியாமல் தடுத்துருவார். இந்த ராகு பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். அதனால தான் ராகு வந்து கொடுத்து கெடுப்பார். முதல்ல கொடுத்துருவாரு, அதை வச்சு ஆட்டம் போட்டு கெட்டு போயிடுவாங்க. கேது கெடுத்து அனுபவங்களை உண்டாக்கி ஞானம் உண்டாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தருவார். இப்போ இந்த சயின்ஸில் நம்ம இதை சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜோதிடத்துக்கு வருவோம். வேதத்தின் ஆரம்பமானது அந்த ஜோதிஷத்தில் இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்று தனி வீடு கிடையாது. அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய இந்த 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக கேதுவும், திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களுடைய அதிபதியாக ராகுவும் இருக்கிறார். இவங்களுக்கு இந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனி வீடு இல்லாதனால இவர்கள் எந்த ஒரு கட்டத்தில் போய் யாருடைய வீட்டில் அமர்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய பலனை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தர ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை அந்த கட்டத்தில் வந்து கூட்டு கிரகங்களாக வேறு கிரகங்கள் இருந்தாலும் கூட அதை இவர்களே எடுத்துக்கொண்டு அத்தனை கிரகங்களுடைய பலனையும் இவர்கள் தருவதாக அந்த அமைப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரி, இவங்க ஒரு ஜாதக கட்டத்தில் எங்கே வந்து உட்கார்றாங்க? இப்போ 3, 6, 11 லக்னத்துக்கு இருந்தாங்கன்னா இவங்க நல்ல பலன் செய்வதாகவும், 6, 8, 12 இடங்களில் இருந்தாலும் கூட கெடுவான் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று கெடுதல் செய்கிற இந்த பாவ கிரகங்கள் வந்து இந்த மறைவு ஸ்தானங்களில் அமர்கிற போது அவர்கள் நல்ல பலன்களை தருகிறார்கள் என்றும் ஜோதிடம் கூறுகிறது. சரி, இவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்காரத்துக்கு முதல்ல இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் இடைப்பட்டு எல்லா கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்து விட்டால் அதை கால சர்ப தோஷம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா அவங்களுடைய பிடிக்குள் மற்ற கிரகங்கள் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள்னு. அவர்கள் பல்வேறு தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதாகவும், 33 வயது வரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருப்பதாகவும் ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டு ஆராய்ச்சி எல்லாம் செய்யப்பட்டிருக்குங்க. சரி, இவங்க அப்படி எங்கே வராங்க, ஏன் வராங்க அப்படின்னு சொன்னால், இவங்களை பாப கிரகங்கள் ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், அவங்க பாவம் செய்த கிரகங்கள் இல்லைங்க, நம்மளுடைய பாவத்துக்கு பலன் தரத்தினால அவங்கள பாப கிரகங்கள் சொல்கிறாங்க. சனி கூட பாப கிரகம் தான். இந்த சனி, ராகு, கேது இவர்கள் தான் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிற கிரகங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நல்லது செய்தால் நல்லது, நீங்கள் கெடுதல் செய்திருந்தால் அதுக்கான பலாபலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. சரி, அப்படி அவங்க ஏன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வராங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை நமக்கு அடுத்த சந்ததிகள் வரைக்கும் கூட இந்த சர்பதோஷம் என்பது தொடர்கிறதாக நம்பப்படுகிறதுங்க. நாங்களே ஜாதகத்திலலாம் கூட பார்த்துருப்போம். அப்பாவுக்கு இருக்கும் கால சர்பதோஷம், பையனுக்கு இருக்கும் கால சர்பதோஷம், இன்னொரு தாத்தா ஒருத்தரோட வந்து 3 தலைமுறையாக பார்த்தவங்களுக்கும் நாங்கள் பார்த்துருக்கோங்க. அவங்களுக்கு இல்லாமல் அதே மாதிரி அந்த லக்னத்துலேருந்து 7 லக்னம் 7 இருக்கும், அதுக்கப்புறமா வந்து 2, 8 இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அந்த சர்பதோஷங்கள் இருக்கும். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சர்பதோஷம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது ஏன்னு சொன்னால், நாம ஒரு பிறவியில் நாகங்களுக்கு செய்கிற கெடுதல்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது புற்றை இடிப்பது, நாகத்தை அடிப்பது, அவை இரண்டும் இணையில் ஆடுகிற போது அதை பிரிப்பது, இது மாதிரி நம்ம அறியாமல் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இது இருக்கேன்னு எல்லாம் கேட்குறாங்கன்னா, காடு மலையாக இருந்த இடத்தெல்லாம் இப்போ நம்ம நகர்ப்புறம் ஒரு நகரமயமாக்குறதுனால எல்லாத்தையும் இடித்து அழித்து கொண்டே வருகிற போது எத்தனையோ பாம்புகள்லாம் இருந்திருக்கும். அதை செய்தவருக்கு அந்த பாவம் வந்திருக்கும், அவருக்கு பையனுக்கு வரும், அப்படியே அது தொடர்ந்து வருகிறதுங்க. இப்படி வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருவாங்க. லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ல் இருந்தாலும் சரி, 5ல் இருந்தாலும் சரி, 7ன்னு சொல்லுகிற கலத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அப்புறம் 8ன்னு ஆயுள் பாவத்தில், அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில், இதெல்லாம் இருந்தாலே ஆயன சாயன போகஸ்தானம்னு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதில்ல. கலஸ்திரஸ்தானத்தில் இருந்தால் அதுவும் விவாகரத்தெல்லாம் நடக்கிற அளவுக்கு போகிறது. அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுகிற 5ல் இருந்தால் புத்திரபாகியம் தடைபடுகிறது. வேலையில், தொழிலில் முன்னேற்றம், இவை எல்லாத்தையும் இவங்க தான் தடை பண்ணுறாங்க.
அரவு கிரகங்கள் அற்புதங்கள் செய்யும். நீங்கள் சரியாக உங்கள் ஜாதகத்தில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கான வழிபட வேண்டிய அந்த திருத்தலங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ராகு கேதுனுடைய ஒரு தலையும் வாலுமானது ஒரு பாம்பு. ஆனால் பாம்பில் பல வகை இருக்குங்க. இப்போ நாம் உதாரணத்துக்கு நம்ம வேதத்தில் இந்த புராணத்தில் இதிகாசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நவநாகங்கள்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதிசேஷன், அனந்தன், கார்கோடகன், மகாகாளன், வாசுகி, தட்சகன், குலிகன், பதுமன், மகாபதுமன், சங்கன் இப்படின்னு 12 நாகங்கள் இருப்பதாக சொல்றாங்க. பட் 9 எடுத்து இந்த 9ல் அனந்தனும் ஆதிசேஷனும் ஒன்று என்பதனால 8, அதாவது அஷ்டநாகங்களை தான் நாம் கருத்தில் கொள்ளுகிறோங்க. கருடன் கூட பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டநாகங்களை தான் ஆபரணங்களாக அணிந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்த 8 நாகங்கள் நம்ம எந்த நாகத்தை அடித்தோம்னு தெரியாததுனால நம்ம கார்கோடகன் வழிபட்ட ஸ்தலம், வாசுகி வழிபட்ட ஸ்தலம், தட்சகன் வழிபட்ட ஸ்தலம், குளிகன் வழிபட்ட ஸ்தலம், சங்கநிதி பதுமநிதினு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சங்கன் பதுமன் வழிபட்ட ஸ்தலங்கள், அதுக்கப்புறம் தட்சகன் வழிபட்ட ஸ்தலங்கள், வாசுகி வழிபட்டது, இப்படி இவங்கெல்லாம் வழிபட்ட தலங்களையும் நம்மளுடைய இந்த ராகு கேதுனுடைய பரிகார தலங்களில் கண்டுபிடிச்சு போய் நம்ம வழிபடணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ராகு கேது பரிகாரம் சொன்ன உடனே காளஸ்திரி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பரம் இந்த 4 தலத்தை தவிர வேறு இடம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறுங்க. நாகங்களெல்லாம் அந்த ஆதிசேஷன் அனந்தன் சொல்லுகிறவருடைய தலைமையில கூட்டாக சென்று அஷ்டநாகங்களும் பிச்சியூர்னு திருவண்ணாமலை பக்கத்துல ஆரணிக்கிட்டே இருக்குங்க ஒரு தலம். அந்த பிச்சீஸ்வரரை வழிபட்டு தான் நாகலோகம் என்ற தனி லோகத்தையும் அவர்களுக்கென்று ஒரு தனி விஷயங்களை எல்லாம் அவங்க வரங்களை எல்லாம் பெற்றார்கள். அந்த சிவபெருமான் தான் அதையெல்லாம் நல்கினார் அப்படின்னு சொல்லுகிற இடம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த கருநாகம்ன்றது ராகுன்னும் சென்னாகம்ன்றது கேதுன்னும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்க. அப்படி செம்பங்குடின்னு சொல்லி சீர்காழிக்கு பக்கத்துல இருக்குங்க. அது செம்பாம்பின் குடி அப்படின்னு கேதுபுரம்னு பேரு. கீழ்பெரும்பள்ளம் தவிர மற்றவங்களுக்கு கேது இடம் தெரியாதுங்க. இது ஒரு முக்கியமான கேது ஸ்தலம், ஆதி கேது ஸ்தலம். இதற்கு யாரும் போனதே கிடையாது. அந்த ஏரியால போனா கோயில்ல ஒரு ஆள் கூட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்கோடகன் வழிபட்ட நம்ம அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற திருவாலங்காடு கார்கோடகன் வழிபட்டதுங்க. காமரசவல்லின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பக்கத்தில் லால்குடியில் கார்கோடகன் வழிபட்டிருக்காருங்க. அனந்தன் வழிபட்ட இடம் காட்டுமன்னார் கோயிலில் காட்டுமன்னார் கோயிலே பார்த்தீங்கன்னா அனந்தீஸ்வரர்னு இருக்கு. வாசுகி வழிபட்ட திருவாலப்புத்தூர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சங்கன், பதுமன், குளிகன் இவங்கெல்லாம் வழிபட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநறையூரில் ராமநாதேஸ்வரரை அந்த குளிகன் அவர் வழிபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பாம்பரத்தில் வழிபட்டிருக்காங்க. திருவெற்றியூரில் வாசிக்கு வழிபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநாகேஸ்வரம் தவிர நாகூர், நாகப்பட்டினம், காயாரோகனர் இந்த இடங்கள் எல்லாம் கூட சிவராத்திரனுடைய ஒவ்வொரு காலத்தில் இந்த ஆதிசேஷன் நாகர்கள் எல்லாம் வழிபட்டதாக சொல்லப்படுகிறதுங்க. அதோட திருவாரூர் பக்கத்தில் பாமணி பாதாளேஸ்வரம் சொல்லி பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார் நாகநாதன் சொல்லி, அதுக்கு பாம்பு பிளஸ் அணி பாமணின்னு சொல்லி திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க. இப்படி பல்வேறு திருத்தலங்கள் இருக்கிறது. நம்ம இந்த 4 தலத்தை மட்டுமே தான் வழிபடுகிறோம். நான் என்னுடைய இப்போ அந்த ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறதுல எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றதையும் நம்ம அதில் சொல்லியிருக்கேங்க. இந்த பதிவை அதனுடைய இந்த 2வது பதிவை நீங்கள் சேர்த்து பார்க்கிற போது உங்களுக்கு ராகு கேதுன்னா யாரு, எத்தனை திருத்தலங்கள் இருக்குது, இந்த அஷ்டநாகங்கள் பற்றிய ஆதிசேஷன் வழிபட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் தான் ராமானுஜர், இந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன். இப்படி அவர் ஒவ்வொரு பிறவியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்காரு. பலராமராக இருந்திருக்காரு. இப்படி ஒரு யுகத்தில் ஒருத்தராக வந்திருக்காரு. அது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கிற அந்த ராமானுஜரை வழிபட்டாலே அந்த அனந்த சரஸ்ன்ற அந்த புண்ணிய தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு அந்த ராமானுஜரை வணங்கினாலே சர்பதோஷமும் விலகுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கீழ் சேஷமூலை அப்படின்னு சொல்லி சேஷபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க, அங்கே வணங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரியிலேயே சுற்றுப்பிரகாரத்தில் அங்கே உங்களுக்கு ராகு பகவான் ஒரு சிலை இருக்கும். அந்த ராகு பகவான் அங்கே வணங்கலாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் இந்த நாகங்கள் வழிபட்டு இருக்குங்க. அப்படி இந்த நாகங்கள் வழிபட்ட இடங்களெல்லாம் நம்ம எந்தெந்த ராசிக்காரங்க போய் வணங்கலான்னு பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபடலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புற்றுள்ள இடங்களுக்கு செல்வது, அதுக்கப்புறமா ஆதிசேஷன் சொல்லுகிற பாம்பனையில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற இடங்களை வணங்குவது, இந்த சனித்வ ராகு குஜத்வ கேது அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுகிறதுங்க. அதாவது சனி போல் ராகுவும்
செவ்வாய் போல் கேதுவும் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் இந்த ராகு தசை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமையில ராகு காலத்திலையும், இந்த கேது தசை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில போய் அதே ராகு காலத்துல, ஏன்னா ராகு கேதுன்றவங்க அதாவது ஒருவர் உடலால் ரெண்டா இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. 18 மாதங்களுக்கு ஒரு முறை தான் அவங்களுடைய பெயர்ச்சி நடக்கும். அதுவும் ரிவர்ஸில், ஆன்டி கிளாக் வைஸில் அவங்க ஏன்னா நிழல்ன்றதுனால அப்படி சுற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடுன்றதுனால இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு எதனால் இந்த தோஷம் ஏற்படுகிறது, எந்தெந்த இடங்களில் நம்ம போய் வழிபடணும், எத்தனை இடங்கள் இருக்கிறது, நமக்கு ஜாதகத்தில் எங்கே இருக்காங்க, இப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த முறை இந்த அஸ்வினி மகம் மூலம், அப்புறம் நான் திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்க 6 பேரும் கட்டாயம் இந்த ராகுகேது பெயர்ச்சியின் போது ஏதாவது ஒரு சிவத்தலத்தில், குறைந்தபட்சம் ஒரு சிவத்தலத்தில் இருக்கணுங்க. அது ராகுகேது வழிபட்ட சிவத்தலமாகவே இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அவங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்றதுனால அன்றைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி, அவங்க அதுக்கு அடுத்த எனர்ஜி, நீங்கள் அவங்களோட தான் அசோசியேட் ஆகிருக்கீங்க அந்த பிளானட்டோட அப்படின்ற மாதிரி வருகிற போது அந்த நிழல் கிரகங்களோட அப்படின்றதுனால நீங்கள் அன்றைக்கு கட்டாயம் இருக்கணுங்க. பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். மீதி ராசிக்கெல்லாம் கூட பெயர்ச்சி ஆறாங்க. பட் இவங்க 6 பேரும் இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் அன்னைக்கு சிவஸ்தலத்தில் இருக்கணும். இந்த முழு உளுந்து, இந்த கருப்பு உளுந்து அதையும் கொள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் போடாதீங்க, நிறையவே வாங்கி அங்கே கொடுங்க. அவங்க அதை எதையாவது உபயோகப்படுத்துவாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதை கீழே போட்டு அது எண்ணெயோட பிசைந்து கலந்து கீழே விழுந்து வீணாக போய் அந்த ஒரு முக்கியமான அந்த தானியத்தை நம்ம வீணடிப்பது கூட ஒரு பாவம் தான். அதனால் நீங்கள் ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடுங்க. விலைலாம் ரொம்ப அதிகம் இல்லை. அது அட்லீஸ்ட் அவங்க ஏதோ சுண்டலுக்கோ வடைக்கோ கொள்ளெண்ணத்துக்கோ ஒரு கருப்பு உளுந்து வடைக்கோ அதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ராகுக்குன்னா ஒரு 4 நெய் தீபமோ, கேதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 7 நெய் தீபமோ ஏற்றி அவங்களுக்குரிய அந்த வஸ்திரங்கள் எல்லாம், அதாவது பல வண்ண வஸ்திரம் வந்து கேதுக்கு, ராகுக்கு நீல வஸ்திரம் கொடுக்கலாங்க. இதெல்லாம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு கட்டாயம் ஒரு தீபம் போடணும். ஏன்னா தீபம் தூபம் இது 2 தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. மீதி பழங்கள்லாம் பெருமாளோ சுவாமியோ யாரும் கேட்கறதில்ல. ஏன்னா நல்விதியினால் தூபம் தீபம் இடவெல்லாருக்கும் கரும்பினில் கட்டி போல்வார்னு திருக்கடவுர் பதிகம் கூட சொல்லுகிறது. அதனால தீபம் ஏற்றுங்கள், சாம்பிராணி தூபம் கொடுங்க, நல்ல மலர்களை கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த அர்ச்சனை செய்து கொண்டு அங்கே கிட்ட இருந்து பார்த்துட்டு வாங்க. அந்த உங்களுடைய ராசிக்கான பலன்களை சொல்லியிருக்கேன், பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். அதையும் இதையும் சேர்த்து பார்த்து இந்த ராகு கேதுனுடைய பெயர்ச்சியினுடைய முழு பலனையும் அடைந்து அரவு கிரகங்களின் அற்புதங்களை நீங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து இன்னொரு பதிவில் பார்க்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.